உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். அப்பொழுது நீங்கள் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் என்றாலே அன்பின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம். அவர்கள் எப்பொழுதும் மன நிறைவோடும் அமைதியோடும் வாழ்கிறவர்கள். எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ தீவிரவாத செயல்களுக்கோ கலவரங்களுக்கோ அவர்கள் செல்லுவது கிடையாது என்கிற ஒரு மனநிலையில் பக்குவத்தோடு அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பல சோதனைகள் வருவதுண்டு. திரைப்படத்தில் பார்க்குற கிறிஸ்தவங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற கிறிஸ்தவங்க கிடையாது. பல நேரங்களில் இன்றைக்கு இருக்கிற திரைப்படம் கிறிஸ்தவத்தின் மீது வஞ்சனையை புகுத்துகிறது. சிலுவை போட்டிருப்பார் பீட்டர், அவர் தான் ரவுடியாக இருப்பார், பேர் பீட்டர்னு வச்சுருப்பாங்க, ரவுடியாக காட்டுவாங்க. ஜான் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு, கத்தி எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறவராக இருப்பார். அவர் திரைப்படங்கள் எல்லாம் ஒரு கொள்ளை கூட்டத்தின் தீவிரவாத கூட்டத்தின் தலைவனாக, கொலை செய்பவனாக, கொள்ளையடிப்பவனாக, கற்பழிப்பவனாக கிறிஸ்தவர்களை காட்டுகிறார்கள். பேரை மட்டும் வச்சுட்டு நடுவில் ஒரு சிலுவையை போட்டுவிட்டு ஒரு அடையாளத்தை போட்டுட்டு இப்படியாக ஒரு வன்மத்தை விதைக்கின்ற ஒரு செயலில் ஈடுபடுவது உண்டு. ஆனால் நிஜத்தில் எந்த கிறிஸ்தவரும் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவது கிடையாது. ஒன்று ரெண்டு ஏதாவது வழிமாறி செய்வது இயல்பு தான், அது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவம் போதிக்கின்ற போதனையின்படி இயேசு ஆண்டவரை பின்பற்றுகிறவர் அன்புள்ளவராய், கனிவுள்ளவராய், இரக்கம் மிகுந்தவராய், மகிழ்ச்சி கொடுப்பவராய், மன நிறைவோடு வாழ்பவராய் இருக்க வேண்டும் என்றுதான் திருச்சபை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக பரிசேயர்கள் வந்து வானத்திலிருந்து ஏதாவது அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதிக்கிறார்கள். இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இந்த தலைமுறையினருக்கு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரங்களில் சோதனைகள் வருகிற போது அந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. அந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஆற்றல் நமக்கு வேண்டும். எப்படி அந்த ஆற்றலும் மன உறுதியும் வலிமையும் நமக்கு வரும்? சாதாரணமாக வந்து விடாது, சாதாரணமாக வந்து விடாது. திருச்சபை நமக்கு சொல்லுகிறது, இந்த சோதனைகளை வெற்றி கொள்ள, இந்த சோதனைகளிலிருந்து நாம் மன வலிமையோடு துணிவோடு போராடி நாம் சாதனைகள் படைக்க தூய ஆவியானவருடைய அருட்துணை நமக்கு வேண்டும். தூய ஆவியானவரே நமக்கு வல்லமை ஊட்டுகிறார். அவர்தான் சாத்தானை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் என்பதை அற்புதமாக இறை வார்த்தைகளின் வழியாக நம்முடைய தாயாம் திருவை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சோதனை காலங்களில் தூய ஆவியானவருடைய வரம் வேண்டி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகம், என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். கடன் பிரச்சனை வரும், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி இடையே சண்டை வந்துட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்திலும் இதான் நிலைமை. அண்ணன் தம்பிகளுக்கிடையே, அக்கா தங்கைகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, ரொம்ப வருத்தத்தில் மூழ்கிடாதீங்க. அதை எப்படி சரி செய்யலாம், அதை எப்படி சரி செய்யலாம்? அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாம் மன நிறைவோடு வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். இதெல்லாமே வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் தான், நம் வாழ்க்கையில் வருகிற சிறு சிறு சோதனைகள் தான். இந்த சோதனைகளை வெற்றி கொள்வது எப்படி என்பதை நாம் மன உறுதியோடு நின்று எதிர்கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய இயல்பு அத்தகையதாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் எல்லா மனிதரிடத்திலிருந்து நமக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கணும். அதற்கு ஆற்றலும் வல்லமையும் தருகிறவர் தான் நம் ஆண்டவர். திருச்சிலுவையினுடைய பக்தி முயற்சி, அந்த திருச்சிலுவையிடமிருந்து வல்லமை வெளியேறுகிறது. சொல்லுவாங்கல்ல பெரிய பெரிய புனிதர்கள் எல்லாம், சாத்தானை எப்படி விரட்டினீர்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினால், இயேசுவினுடைய திருச்சிலுவையினுடைய மகிமையினால் இந்த சாத்தானை நான் விரட்டினேன். இயேசு ஆண்டவருக்கு சோதனை வருகிறது. இயேசு ஆண்டவருக்கு சோதனை வருகிற போது ஆண்டவருடைய வார்த்தையினால அந்த சாத்தானை அவர் விரட்டி அடிக்கிறார். நீ கடவுள் என்றால், நீ ஆண்டவர் என்றால், மெஸ்ஸியா என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி நீ கட்டளையிடும். சாத்தான் சோதிக்கிறான். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அத்தகைய மணி வலிமை உடையதாக இருக்கிறது, வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையும் திருச்சிலுவையும் இயேசுவின் திருநாமமும் தூய ஆவியினுடைய வல்லமையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் ஒருவருக்கு இருக்கிற போது சோதனைகளை மனிதன் எளிமையாக கையாளுகின்ற திறனை பெற்றிருக்கிறான். முதல் வாசகத்தின்படியே உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய சோதனையில தான் அதிகமான விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தணும். அந்த சோதனை காலங்களில் தான் மிக அதிகமாக ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும், நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். இறைவார்த்தை சொல்லுது. ஆண்டவரிடத்தில் நாம உரிமையோட நம்பிக்கையோட கேட்கணும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். கடவுள் நீங்கள் கேட்பதை தருவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற போது அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே இயேசுவே, அப்பா உனக்கு கோடான கோடி நன்மை, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் நன்றியை ஏறெடுக்கிற போது, நல்ல சிந்தனையோடும் எண்ணங்களோடும் இருக்கிற போது நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், ஜெபங்கள் இறைவனால் நிறைவேற்றப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில் சோர்ந்து போகிறவர்கள், தளர்ந்து போகிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை தலைமாற அப்படி கை வச்சுட்டு உட்காந்துக்கிறவங்க. பிரியமானவர்களே, சோதனை எல்லாருக்கும் தானே வருது, பிரச்சனை எல்லா இடத்துலையும் தானே இருக்குது. அப்படி தலைமையில கை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துடலாமா? சோர்ந்து போகலாமா? இருக்கக்கூடாது. திடம் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மன உறுதியோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அருட்துணை அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நம்பிக்கையோட இந்த நாளில் அடி எடுத்து வைப்போம். எல்லா சோதனைகளையும் முறியடிக்கக்கூடிய ஆயுதம் திருச்சிலுவை, இயேசுவின் திருநாமம், தூய ஆவியினுடைய வல்லமை, அன்னை மரியாளுடைய உடனிருப்பு என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலியில் வர வேண்டி ஆண்டவருடைய அருளாசிருக்காக ஜெபிப்போம். ஆமீன்.